இப்படி ஒரு வீடா அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வரும்ல. அந்த எண்ணத்தை அப்படியே வாசலோட நிறுத்திட்டு நல்ல எண்ணத்தோடு அந்த நல்ல எண்ணங்களை மட்டுமே நமக்கு தரக்கூடியதாக ஒரு மாற்றத்தை தருவது இந்த உருளி வைக்கிறது அப்படிங்கிறது. சரிம்மா, இந்த உருளி என்னென்ன பொருட்களை நம்ம வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் வைக்கலாம், அதுக்கப்புறமா பித்தளையில பயன்படுத்தலாம், பஞ்சலோகத்தில் பயன்படுத்தலாம், பீங்கானில் வைக்கலாம், கண்ணாடியில் வைக்கலாம். இதெல்லாம் நாம உருளி வைக்கலாம். எதில் வைக்கக்கூடாது அப்படின்னா, எவர் சில்வர் பாத்திரங்களில் வைக்கக்கூடாது. பிளாஸ்டிக்கில் வைக்கிறதையும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்திடலாம். அலுமினியமும் நாம் இதில் பயன்படுத்த வேண்டாம். இரும்புலையும் நாம் வைக்கக்கூடாது. இது தவிர மற்ற நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் வச்சுக்கலாம். நல்ல சுத்தமான தண்ணி ஊற்றி இதில் ஏதாவது சேர்க்கணுமான்னு சில பேர் கேட்குறீங்க. மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம், நல்லது. பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். அதே போல் வாசனை திரவியமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஜவ்வாது கூட இதில் சேர்க்கலாம். வெட்டிவேர் கூட சிலர் இதில் சேர்ப்பாங்க, அதுவும் விசேஷமானதுதான். நல்ல பூக்கள், தாமரைப்பூ கிடைச்சிதுன்னா அது போடலாம். உருளிக்கே விசேஷமானது தாமரைப்பூ தான்.